கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தொடர்ந்து இந்த வசனம், விதைக்கப்பட்ட வசனத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்களாம். அவங்க கர்த்தருடைய வார்த்தை வரும்போது இது எனக்கு தான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனாலும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடினாலே, அந்த வசனம் உள்ள போய் கிரியை செய்யாததுனால கொஞ்ச காலம் மாத்திரம், கொஞ்ச நாட்கள், அன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய சந்தோஷம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா, சோதனை காலம் வரும்போது பின்வாங்கி போறாங்க. அந்த வசனத்துல இன்னும் உறுதியா நிற்க முடியாதபடி பின்வாங்கி போகிறார்கள். அப்போ கட்டாயம் ஒவ்வொரு மனிதனுக்கும் சோதனை காலம் ஒன்று வரும். ஆனா நாம் பின்வாங்கி போகக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்களாய் இருக்கக்கூடாது. நம்ம நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களாய் இருக்கப்பட வேண்டும். அதனால அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு முதிர் வயது வரைக்கும் இது கர்த்தர் எனக்கு நடத்தி தருவார் என்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவர்கள் வசனத்தை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எனக்கு தான் பேசினாரு, எனக்கு தான் பேசினாரு, இது எனக்கு தான் ஆண்டவர் சொன்னாரு, இன்னைக்கு அந்த எதிர்பார்ப்போட வந்தேன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க சோதனை காலத்துல பின்வாங்கி போயிடுறாங்க. பின்வாங்கி போறதுனால அவங்க விதை கனி கொடுக்காம போய் விடுகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வேர் முக்கியம். கண்டிப்பா வேர் இருக்கணும். ஜெபங்கிற வேர், வேத வசனங்கிற வேர், துதிங்கிற வேர் நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம இயேசுக்குள்ள நிலைத்திருக்க முடியும். அதனால மரம் எந்த அளவு மேலே வளர்கிறதோ அந்த அளவு வேர் கீழே இருக்க வேண்டும். அப்பதான் அந்த மரத்துக்கு ஸ்ட்ராங். வேர் இல்லாத மரம் விழுந்து போகும். அதனால ஜெபங்கிற ஒரு வேரை நம்ம எப்பவும் இயேசுவின் நாமத்தினாலே நமக்குள்ள பலப்படுத்தி கொள்ள வேண்டும். வசனம்ங்கிற வேர் இருக்க வேண்டும். அதிகமாய் நீங்கள் வேதத்தை படிக்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும், அதை எளிமையாய் புரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய ஞானத்தை தாரும் ஆண்டவரே என்று கேட்க வேண்டும். அந்த வசனத்தை பிடிச்சு நம்ம கர்த்தரை கேட்கணும். ஏன்னா இந்த வார்த்தையினாலதான் அகில உலகத்தை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம்ப்பா. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. நாங்கள் கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்களா இராம ஆண்டவரே ஏசப்பா, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களா எங்களை மாற்றும். இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். எல்லா மகிமையும் துதியை நீர் ஒருவரை எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.